Hello everyone, welcome back to Echi Urdu Kitchen. எங்கள் ரெசிபி உங்கள் சமையல் அறையில். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்ய போற மிளகாய் சட்னி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் புது ரெசிபிஸோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னா நம்ம இப்ப பார்க்க போறோங்க. நான் இங்க வந்து ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிருக்கேன். ரஃபா தான் கட் பண்ணிருக்கேன். அதுக்கு எந்த மெத்தடும் கிடையாது, சும்மா கட் பண்ணிக்கோங்க. 3 வத்தல் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சட்னி வந்து நீங்க ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். யூஸ்வலா நம்ம தோசை இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி, மல்லி சட்னி இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாவும் செஞ்சிடலாம், ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த வத்தல் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊத்தாமே இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த சட்னியை வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் மையா தான் அரைக்கணும் இந்த சட்னி, ஏன்னா வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம தக்காளியோட தண்ணியே நமக்கு போதும். தேவைப்பட்டால் நீங்கள் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா தாளிக்கணும். வடை சட்டி நல்லா ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம வச்சிருந்த இந்த கடுகு உளுந்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ இது வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இந்த சட்னி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உப்பு, அதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும் இந்த சட்னி. கொதிக்க கொதிக்க தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. சட்னி நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் தோசை, இட்லி எதுனோடய சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறொரு ரெசிபியுடன் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, it is bye from Sita.